திமுக பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என தவிக தலைவர் விஜய் உறுதி. தமிழக வெற்றி கழகம் தலைமையில்தான் கூட்டணி அமையும் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். தவிக செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவையும் சாடிய விஜய். சுயநலத்துக்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம். முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்ற அடிப்படையிலேயே தவிக செயல்படும் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். தவிக தலைமையிலான கூட்டணி குறித்து முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம். தவிகவின் 2வது மாநில மாநாட்டை அடுத்த மாதம் நடத்த முடிவு. செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை மக்களை விஜய் சந்திப்பார் என்றும் அறிவிப்பு. புதிய விமான நிலையம் அமையவுள்ள பரந்தூர் பகுதி மக்களை முதலமைச்சர் நேரில் சென்று சந்திக்க விஜய் வலியுறுத்தல். தவறினால் பரந்தூர் மக்களுடன் தான் தலைமைச் செயலகம் வந்து முறையிட நேரிடும் என பேச்சு. பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். மக்களை அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் பாஜக பிளவுபடுத்துவதாக விஜய் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் மதிப்புக்குரிய தலைவர்களை அவதூறு செய்து அரசியல் செய்ய நினைத்தால் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் பேச்சு. இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. விஜய் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஏற்றுக்கொள்ளாதது விஜயின் முடிவு என்றும் பேட்டி. வேண்டுகோள் அவருடைய விருப்பம் அது இல்லை, அது நீங்க சொல்லியிருக்காரு, கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜித்குமார் கொலை வழக்கில் அரசு மருத்துவர் ஆட்டோ ஓட்டுநரிடம் விசாரணை. மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது உடல்நிலை எப்படி இருந்தது என கேள்வி. நகை திருட்டு புகாரில் 15 நிமிடங்கள் விசாரித்த பின் விடுவித்திருந்த திருபுவனம் காவலர்கள் அன்று இரவே சிறப்பு படை விசாரணை என அழைத்து தாக்கிய நிலையில் அதற்கு உத்தரவிட்டது யார் என கேள்வி. திருபுவனம் அருகே காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆறுதல். தமிழ்நாடு அரசு கண்துடைப்பு நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு. அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த கல்லூரி பேராசிரியை நிகிதா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க திட்டம். பணியாற்றும் திண்டுக்கல் கல்லூரியில் அடுக்கடுக்கான புகார்கள் வந்ததால் முடிவு. பாஜக ஆதரவாளராக சமூக வலைதளங்களில் அடையாளப்படுத்திக் கொண்டுள்ள நிகிதா பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையுடன் இருக்கும் புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளார். புகைப்படம் எடுத்துக் கொண்டதால் யாரையும் யாருடனும் தொடர்புபடுத்தி பேச முடியாது. மோசடி புகாரில் சிக்கிய நிகிதா அண்ணாமலையுடன் இருப்பது போன்ற படம் குறித்த கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். எங்கள்கிட்ட எடுப்பீங்க, பேட்டி எடுத்து முடிஞ்சு போட்டோ எடுப்பீங்க, பட் உங்களுடைய பின்னணி என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா?
காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி தவேக தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிருப்தி. காவல்துறையினருக்கு நிறைய வேலைகள் உள்ள நிலையில் ஏன் அவசரம் என கேள்வி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் கும்பாபிஷேக விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். மூலவர் சுப்பிரமணிய சுவாமியின் விமானத்தில் தங்க கவசம் பொருத்தும் பணி நிறைவு. திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கை ஒட்டி 4ஆம் நாளாக யாகசாலை பூஜைகள். நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். திருச்செந்தூரில் 10 கோடி ரூபாய் செலவில் 52 அறைகளுடன் கூடிய பக்தர்கள் தங்கும் விடுதி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள பணிக்கு டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. தொழில்நுட்ப சேவை மையத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய அழைப்பு. தற்காலிக நியமனம் என்ற பெயரில் தகுதியற்றவர்களை உதவி மக்கள் தொடர்பு அலுவலர்களாக அரசு நியமிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நீதிமன்ற உத்தரவுப்படி டிஎன்பிஎஸ்சி மூலம் மட்டுமே பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தல். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விரைவில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம். விசாரணை நடத்த காலவரம்பு நிர்ணயிக்க கூடாது என வலியுறுத்தல். பொன்முடிக்கு எதிரான வெறுப்பு பேச்சு வழக்கில் புலன் விசாரணை செய்ய காவல்துறை தயங்கினால் சிபிஐக்கு மாற்றப்படும். சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. அருளை நீக்கிவிட்டு பாமக கொறடாவாக மயிலம் சிவக்குமாரை நியமிக்க கோரிக்கை. அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேரும் சபாநாயகரிடம் மனு. பாமக சட்டமன்ற கொறடாவாக சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் தொடர்வார். சபாநாயகருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். ஓசூர் அருகே 13 வயது சிறுவன் கொலை தொடர்பாக 3 பேர் கைது. தகாத உறவை நேரில் பார்த்ததால் கொலை செய்ததாக தகவல். ஈரோட்டில் 12ஆம் வகுப்பு மாணவனை அடித்துக் கொன்றதாக சக மாணவர்கள் 2 கைது. மாணவிகளுடன் பேசியதால் கொலை என மாணவனின் தந்தை குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் பனிமூட்டத்துடன் சாரல் மழை. கடும் குளிர் நிலவுவதால் வெறிச்சோடிய பஜார் பகுதி. கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. கேரளா அற்புதமான இடம் என்பதால் திரும்பி போக மனம் வரவில்லை என பிரிட்டிஷ் போர் விமானம் கூறுவது போன்ற பதிவு. தொழில்நுட்ப கோளாறால் திருவனந்தபுரத்தில் அவசரமாக தரையிறங்கி 20 நாட்களாக உள்ள நிலையில் கேரள சுற்றுலாத்துறை கிண்டல். டெல்லியில் பழைய கார்களுக்கு தடை விதித்ததற்கு எதிராக வழக்கு. மாநில அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. டிரினிடாட் டொபாகோ பிரதமருக்கு சரையு நதி நீரை பரிசாக அளித்த பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திலும் உரையாற்றுகிறார்.